ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது செய்கிறதுக்காக எத்தனையோ முறை நான் பதிவுகள் வழியாக உன்னிடம் வந்து பேசினாலும் நீ என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. அதனால தான் இப்போது நானே உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்துட்டேன் என் செல்லமே. இப்போதும் என்னை அவமதிக்காம நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான தெளிவுகளையும் புரிதல்களையும் உண்டாக்கிக்கோ. ஆடத் தெரியாத மயில்கள் இல்லவே இல்லை. அதே போல கூவத் தெரியாத குயில்களையும் நான் படைக்கலை. இந்த தெரியாத மீன்களும் இந்த உலகத்தில் இல்லை. ஓடத் தெரியாத மான்களும் இந்த பூமியில் இல்லை. ஆனால் வாழத் தெரியாத மனிதன் மட்டும் வாழ்க்கையை வாழத் தெரியாமலேயே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து மாண்டு போகிறான் என்பதுதானே உண்மை. எல்லா உயிர்களும் எது எதுக்காக படைக்கப்பட்டதும் அது அதற்கான வேலையை சரியாக செய்து. மயில்கள் ஆடுது, குயில்கள் கூவுது, மீன்கள் நீந்துது, மான்கள் ஓடுது. ஆனால் மனிதன் மட்டும் எதற்காக படைக்கப்பட்டான்? வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக. சந்தோஷமாக ரசித்து அனுபவித்து நிம்மதியாக வாழணும்னு மனுஷனை படைச்சா தேவையில்லாத ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கோபத்தையும் பிரச்சனையையும் சிக்கல்களையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தெரியாமலேயே கஷ்டத்தோடையே வாழ்ந்து மாண்டும் போகிறான் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ நல்லா வாழணுன்றதுக்காக தான் இப்போது கூட உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமேலாவது நம்ம என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. காலம் கடந்த பிறகுதானே உனக்கே பல புரிதல்கள் வருகிறது. எந்த விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கும் போதே பல விஷயங்கள் உனக்கு புரிகிறதில்ல. எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தோற்று போன பிறகுதான் அங்கே நம்ம அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இங்கே நம்ம இதை பேசியிருக்க கூடாதுன்ற விஷயமே உனக்கு புரிய வருகிறதல்லவா? நீயும் கொஞ்சம் சுயநலமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்ற யோசனையை உனக்குள் வரவழைத்து விட்ட மனிதர்களுக்கு மத்தியில் எல்லாருக்கும் நல்லது நினச்ச நீ ஏமாந்து போயிட்டமேன்னு யோசிக்காத. பொதுநலமாய் வாழ்ந்ததும் அப்பாவித்தனமாய் யதார்த்தமாய் இருந்ததும் உன்னுடைய தவறு இல்லை என் செல்லமே. ஆனால் உன்னை சுற்றி இருந்தவங்க சுயநலத்தோடும் தன் வாழ்க்கையை தன்னுடைய நிலத்தில் தனக்கு நினச்சா மாதிரி சரியானபடி வாழ்ந்துக்கணுன்ற காரியவாதி தனமும் தான் உன்னை ஏமாறும்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி விட்டது. நீ கடன் கொடுத்து பார்த்தீனாதான் நீ எவ்வளோ பெரிய முட்டாளு, எத்தனை பேர் உன்னை எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்றது உனக்கு புரிய வரும். அதே சமயத்தில் நீ கடன் கேட்டு போனீனா கடன் கொடுக்க வர்றான் பாரு அடுத்தவன், அவன் எவ்வளவு புத்திசாலி, எப்படிலாம் யோசிக்கிறான், என்னெல்லாம் சொல்கிறான்றது உனக்கு புரிய வருமேன்னு செல்லமே. அதனால தான் எப்போதுமே உன்னுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்குது, உன்னுடைய திறமை எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்றாற் போல் அதற்கான செயல்களில் இறங்க வேண்டுமே தவிர அடுத்தவன் சொல்கிறான்னு எல்லாரையும் நம்பவும் வேண்டாம், எல்லாவற்றிலும் இறங்கிவிடவும் வேண்டாம். யாரோ ஒருத்தர் உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நினச்சி நீயே வருத்தப்படுற. அழகான ஒன்றைத்தானே அசிங்கப்படுத்த முடியும். அசிங்கமாக இருப்பதை ஒன்றுமே செய்ய முடியாது தானே. ஆக மொத்தத்தில் நீ அழகா இருக்க. உன்னுடைய வாழ்க்கையை நீ அழகாய் வாழ்ந்து வர நினைக்கிறார்கள் அந்த மனிதர்கள். அவர்களே அசிங்கமான வாழ்க்கையை வாழும்போது அவர்கள் சொன்ன குறையையும் அவர்கள் சொன்ன தவறையும் அவர்கள் சொன்ன விஷயத்தையும் நீ பெருசாக நினைக்க வேண்டாம் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனும் உன்னை ஏமாற்றி விட்டானே என நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக அவர்கள் தேவைக்கு அவங்க உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்க. நீ ரொம்ப யதார்த்தமாக அப்பாவித்தனமாக இருந்திருக்க என்பதை புரிந்து கொள். தேவைக்கு ஏற்றாற்போல உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு இனிமேலாவது யார் தேவைக்கும் நீ அடிபணிந்து போகாமல் உன்னுடைய தேவைகளை நீயே செய்து கொண்டு உன் வாழ்க்கையை உயர்வாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துவிடு. அவங்களுக்கு ஒரு உதவி, இவங்களுக்கு ஒரு தேவைனா நீ போய் நின்ன. ஆனால் உனக்கு ஒரு உதவியும் உனக்கு ஒரு தேவையும் வரும்போது யாரும் வந்து நிற்கவில்லை அல்லவா? இனிமேலாவது மனிதர்களையும் உலகத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோ. என்னை யார் தோற்கடித்ததுன்னு நீ கோபத்தோட பார்த்தீனா வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. கோபம்தான் உன்னை தோற்கடித்தது. அதுவும் உன்னுடைய கோபம்தான் உன்னை தோற்கடித்து உன் வாழ்க்கையில் இப்போ இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கு. இனிமேலாவது தேவையற்ற கோபத்தை தூக்கி ஓரமாக போட்டுட்டு எப்போதும் அன்போடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் உன்னுடைய விஷயங்களை செய்து சாதிக்க பாரியன் செல்லமே. புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு அவ்வப்போது நீ அறிவுரை கூறிக்கிட்டே இருக்கிறது வீணானது தான். அடிபட்டு திருந்தட்டும் என விட்டுவிடு. அதுவும் கூடவே இருக்கிற துணையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இதை செய்யுங்க இதை செய்யுங்க நீ திரும்ப திரும்ப சொல்லும்போது நீ நல்லதையே சொன்னாலும் அவர்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. உன்னை தவறாக நினச்சி தட்டி விட்டு போய்கிட்டே இருக்காங்க தானே. அப்படிப்பட்டவர்களுக்கு நல்லதையும் அறிவுரையையும் சொல்லுவதை விட்டு அடிபட்டு திருந்தட்டும்னு விட்டுடு. அவங்க தானாகவே நல்லா அடிபட்டு கஷ்டப்பட்டு திருந்தி வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தவறை செய்யவே மாட்டார்கள் என் செல்லமே. ஓ மனசில் மறைச்சி வச்சிருக்கிற நியாயமான கேள்விகளை எல்லாம் மறைக்காமல் உன்னுடைய உறவுகளிடம் நீ கேட்டு விட்டால் அதுக்கு பிறகு ஒரு உறவு கூட உன் அருகில் வந்து நிற்க மாட்டார் தானே.
எவ்வளவோ உறவுகள் மனிதர்கள்னு சொல்லிக்கிறவங்கெல்லாம் எத்தனையோ தவறுகளையும் உனக்கான அநியாயங்களையும் செஞ்சுக்கிட்டு உன் கூட நல்லா பேசி பழகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவர்கள் செய்த தவறை அவர்களிடம் போய் நீ நியாயமாக நீதியாக கேட்டு பார்த்தால் அடுத்து ஒருத்தர் கூட உன் வீட்டு பக்கமே திரும்ப வரமாட்டாங்க என் செல்லமே. அதனால தான் உனக்கு ஒரு தவறு தீங்குன்னு அவங்க செய்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அதை கண்டும் காணாமல் கடந்து போயிடு. மனசுக்குள்ளேயே போட்டு மறுகாதன்னு சொல்கிறேன். அவங்கக்கிட்ட கேட்டாலும் அவங்க அதை மதிக்க போகிறதும் இல்லை, அவங்க திருந்த போகிறதும் இல்லை. அவங்களுக்கா புத்தி வர்ற வரைக்கும் அவர்களை அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடு என் செல்லமே. நிம்மதியின் ரகசியம் என்னன்னு நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க வேணாம். எப்போதும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், யாரையும் நம்பி வாழாமல் இருக்கணும். இது இரண்டும் இருந்தாலே உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். எப்போதும் எதற்காகவும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத ஆளாக நீ இருந்துட்டினா, மனசில் என்ன யோசனைகள் இருந்தாலும் வெளியில் சிரிச்ச முகமாக நீ இருந்துட்டினா, நிம்மதியும் எப்போதும் உன்னிடம் நிரந்தரமாக இருக்கும் என் செல்லமே. நீ எப்போதும் எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும்னா உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஏன்னா இந்த உலகில் உண்மையாக இருப்பவர்களை காட்டிலும் போலியாக நடிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யார் எப்படியும் அவர்களுக்கேற்ற முகம் பார்க்கும் கண்ணாடியாக நீ இருந்துவிடு. போலியாய் பேசி சும்மாவே புன்னகையோடு உன்னை சுற்றி வளம்பவர்களிடம் நீயும் புன்னகையாடு கூடிய முகத்தை காட்டிவிட்டு ஒதுங்கி நின்றுகள். உனக்கு மட்டுமே உண்மையாக உனக்கு மட்டுமே நல்லதை செய்யக்கூடிய மனிதர்கள் கண் முன்பாக நீயும் அவர்களிடம் உண்மையாக நடந்து கொள்ளேன் செல்லமே. உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் முன்னால் நீ கொஞ்சம் கூட தனிந்து தாழ்ந்து போயிடக்கூடாது. அவர்கள் முன்பாக தான் நீ உயர்ந்து வாழ வேண்டும். அதே நேரத்தில் உன்னை உயர்த்து வைக்கணும், உன் வாழ்க்கையை உயர்வாய் உன்னை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னால் நீ எப்போதும் அவர்களிடம் பணிவாய் பேசக்கூடிய ஆளாக இருந்துவிடு. மனசுக்குள்ள ஒருத்தர் எப்படி இருந்தாலும் வெளியில் அவர் எப்படி காட்டிக்கொள்கிறாரோ அதை பொறுத்து தானே இந்த உலகம் அந்த மனிதரை எடை போடும். மனசுக்குள்ளே ஒருத்தன் அவ்வளவு அழுக்க வச்சிருக்கான். தேவையில்லாத அயோக்கியத்தனமும் தேவையில்லாத ஏமாற்று வேலைகளும் தேவையில்லாத கொடூர சிந்தனைகளும் செயல்களும் எல்லாமே அவன்கிட்ட இருந்தாலும் வெளியில் ரொம்ப நல்ல ஆளா நல்ல வசதியான ஆளா பார்க்குறதுக்கே ரொம்ப கம்பீரமாக கௌரவமாக நல்லா இருந்தால் அவனை மனிதன் நல்லவர் என்று தானே நம்பும். என் அன்பு பிள்ளையே, அப்படி மனசுக்குள்ளே ஒன்றும் வெளியில் ஒன்றும் வச்சிருக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கக்கூடாது. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரி உன் மனசாட்சிக்கு மட்டுமல்ல, உள்ளிலும் வெளியிலும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான ஆளாக நீ இருந்துவிடு. நான் உன்னை நன்றாக பார்த்துக்கொள்வேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது கடினமும் கிடையாது, வாழ்வதென்பது மிக கஷ்டமும் கிடையாது. உன்னை சுற்றி இருப்பவர்களை சமாளிப்பது தானே மிகவும் கஷ்டமான விஷயமா இருக்குது. வாழ்க்கையை அதன் பொறுப்பிலேயே வாழ தயாராக என் தங்கமே. உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராமல் எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கை என்பது மிகவும் சாதாரண விஷயம்தான். ஆனால் பல பேர் அதை எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் தானே சிக்கலுக்குள்ளானதாக ஆக்கிக்கொள்கிறார்கள். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நான் இருக்கணும்னு சுயமரியாதை இழந்து எல்லார்கிட்டையும் சிரித்து சிரித்து பேசி சுயமரியாதை இல்லாமல் வாழ்வதை விட நான் யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு என்னை பிடிச்சா போதும்னு திமிர் கலந்த தன்மானத்தோடு வாழ்வதும் மேலானது தான். எப்போதும் உன்னுடைய தன்மானமும் கௌரவமும் உன்னிடமே இருக்க வேண்டும். நீ எதுக்காகவும் உன்னுடைய சுயமரியாதை யாரிடமும் விட்டு வாழவோ பேசவோ வேண்டாம் என் செல்லமே. ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.